ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட கார்த்தி சொல்லிடுறாங்க, இதுக்கு பின்னாடி மூல காரணமாக அந்த ரியா தான் இருக்கா. ரியா இருக்கும் வரைக்கும் ரம்யாவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவா, எப்படியாச்சும் ரியாவை தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழியாக ரியாவை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நேராக லாக்கப்பில் போட்டுட்டு நேராக கார்த்திக்கு ஃபோன் போட்டு கார்த்தி பக்காவா அந்த ரியாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னதும், சூப்பர் சார், இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் எக்காரணத்துக்காகவும் அவளை வெளியில் விட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அவள் வெளியில் இருக்கிறதால அந்த ரியாவை வச்சு தான் ரம்யா கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைய எடுப்பா. அது முக்கியமாக கல்யாணத்தை நிறுத்த ஏதும் திட்டம் போட்டிருப்பா அப்படின்னதும், கவலைப்படாதீங்க கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் 2 பேர கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். ரம்யாவாலேயோ இல்லை இந்த ரியாவாலேயோ உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுட்டு சரவணன் ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரூபஸ்ரீயோட பாட்டி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரவுடியா ஆறுமுகம். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தீபான்னு நினச்சி மைட்லேயே கட்டையால் ஓங்கி அடித்து அங்கேருந்து ஒரு மூட்டையில் கட்டிட்டு நேராக வண்டியில் ஏற்றலான்னு வராங்க. அப்படின்னு பார்த்து ஐஸ்வர்யா எல்லாரும் இங்கே பாரு, இப்போ வச்சும் நாங்கள் ஒழுங்காக காட்டின மாதிரி தீபாவை தான் தூக்குனியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, சந்தேகம்னா போய் பாருங்க, அந்த தீபா ரூம்லேயே இருக்க மாட்டா அப்படின்னதும் இவன் மேலே சந்தேகம் வரத்தான் வேணும், இருக்கும் இது மூட்டையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீயோட பாட்டி மூட்டையை பார்க்குறாங்க. பார்த்தா அதுவும் தப்பாயிடுச்சு. ஏன்னா மூட்டையில் இருக்கிறது நம்ம வயிற்றுலே. இதை பார்த்ததும் நம்ம ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் ஆகி, இங்கே பாரு, இன்னொரு வாட்டி இந்த கல்யாண மண்டபத்தில் உன்னை பார்த்தா அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுறா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஆறுமுகம், என்னவா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தீபாவை தாண்டினா கடத்திருக்க முட்டா பையிலே, நாங்கள் சொன்னது இவ இல்லடா, இவளே தீபாவே இல்லடா, ஐயோ இவளை மட்டும் நான் கடத்தினது இவளுக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளோதான், ஊரையே கூட்டி அசிங்கப்படுத்திடுவான். இங்கே பாருங்க, மூட்டையை அவுத்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னுட்டு வச்ச இடத்துலேயே மூட்டையை அவுத்து விட்டுட்டு அவங்க 4 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாட்டி, இவனை வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால தீபாவை கடத்தவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா இவனை விரட்டி அடிச்சிடு, நாமளே பேசாம களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னதும் உடனே பாட்டிக்கிட்ட ஆறுமுகம், இங்கே பாருங்க, நீங்கள் வார போகிறவங்களை விரலை காட்டும் போதும் அவங்க போயிடுறாங்க, அவங்களுக்கு அடுத்ததான் வாரவங்க தான் என் கண்ணில் படுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவங்க தான் தீபான்னு கடத்துவேன். இங்கே பாருங்கள், இதுக்கான ஒரே வழி ஃபஸ்ட்டு தீபா யாருன்னு ஃபுல் ஃபோட்டோ காமிங்க அப்படின்னதும் உடனே ஐஸ்வர்யா ஃபோட்டோ காமிக்கிறாங்க. நல்லா பாரு, உன் முட்டை கண்ணால் இதான் தீபா, நல்லா பார்த்துட்டியா, இவளை மட்டும் தானே கடத்தணும், தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி வேறு பொண்ணுங்க மேலே கை வச்சா அவ்வளோதான் பாட்டி, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், இதில் மட்டும் சொதப்புனா இவனை நானே என் கையால் கொண்டு போட்டுரும் அப்படின்னு ரூபஸ்ரீ சமட்டிச்சுன்னா கத்திட்டு இருக்காங்க. சரி, அதான் சொல்லிட்டு இல்லை, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டி ஆறுமுகம் கிட்ட மறுபடியும் பொறுப்பை விட்டுடுறாங்க. இது கடைசி வாய்ப்பு, கண்டிப்பா இந்த ஆறுமுகத்தோட கடைசி வாய்ப்பு மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் என்ன பண்றாங்கன்னா தீபா இருக்கிற ரொம்ப பக்கமா போறாங்க. இங்க பார்த்தோம்னா அபிராமி உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தீபா அபிராமியை பார்க்கலான்னு வரும்போது நம்ம தீபாவோட அம்மா ஜானகி தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா தீபா பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு. என்னம்மா தீபா, இல்லம்மா அத்தையை பார்க்கலான்னு ஏமா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, இல்லம்மா அத்தையை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னதும், பாவம்மா அவங்க வயசானவங்க ரொம்ப ஆடிட்டாங்க, அதனால டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்கம்மா, நீ தூங்க வேணாமா, விடிச்சா கல்யாணம் போய் தூங்கு அப்படின்னதும், இல்லைம்மா அத்தையை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போறேன், இங்கே பாருமா, தூங்கினவங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போமா போய் தூங்கு அப்படின்னதும் தீபா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மைத்திலி என்ன பண்ணுறாங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறாங்க. அதே வழியால் மீனாட்சி வராங்க. ஐயோ மைத்திலி, என்னங்க இது, சாக்கு மூட்டையில் இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு, யார் இப்படிலாம் பண்ணா அப்படின்னதும், யாரோ தெரியல, ஒருத்தங்க பின்னால் கட்டையால் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறமா பார்த்தா நான் இந்த பேக்கில் இருக்க மீனாட்சி, எனக்கு என்னமோ இந்த மண்டபத்தில் ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மைத்திலி சொல்றீங்க, ஆமாங்க, எதுக்காக என்ன கட்டையால் அடிச்சு மூட்டையில் கட்டணும், எனக்கு என்னமோ கடத்த வந்தவங்க எந்த குறி வச்ச மாதிரி தெரியல, நம்ம தீபாவை குறி வச்சிருக்காங்க, அதுல நான் தான் மாட்டிக்கிட்டேன், இந்த விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு மைத்திலி மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா கொடுன்னு கார்த்திகை பார்க்கலான்னு வராங்க.
உடனே நடந்த விஷயத்த சொன்னதும் சரி அண்ணி, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமாவே இருங்க. இந்த விஷயம் தீபாவுக்கு தெரியவேனா, கண்டிப்பா தெரிஞ்சா அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால இப்போதைக்கு தீபாவுக்கு இந்த விஷயமும் தெரியக்கூடாது, எல்லாமே நோமலா இருக்கணும் அப்படின்னதும் சரி கார்த்தி. ஆமா என்ன ஆச்சு கார்த்தி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, யார் பண்ற வேலையா இருக்கும் இதெல்லாம் அப்படின்னதும் கார்த்தி வந்து ரம்யா வெளியில வந்த விஷயத்த மீனாட்சி கிட்ட சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன தம்பி சொல்றீங்க, என்ன இவ இவ்வளவு பெரிய கேடு கட்ட பொண்ணா இருக்கா, இப்ப என்ன பண்றது தம்பி, கண்டிப்பா யார் மூலமாச்சும் மண்டபத்துக்குள்ள வந்து உங்க கல்யாணத்துல ஏதும் தில்லுமுள்ளு வேலை பாப்பா தம்பி, நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க, இப்ப வரைக்கும் ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது ரியாதா, அவளை பிடிச்சி லாக்கப்ல போட்டாச்சு. ஸோ இனிமேல் அவங்கள தாண்டி இந்த வீட்டில் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இருந்தாலும் நீங்களும் ஐஸ்வர்யா அண்ணி மேல கண்ணாருங்க அப்படின்னதும் சரி தம்பி பாத்துக்கிறோம், ஆனா இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு தீபாவுக்கு தெரியக்கூடாது அண்ணி அப்படின்னு கார்த்தி சொன்னதும் மீனாட்சி சரின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து அவங்க ரூமுக்கு தூங்கலான்னு போறாங்க. இதை வந்து ஆறுமுகம் பார்த்துட்டு நேரா யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு கட்டி எடுத்துட்டு தீபா மண்டியிலே அடிக்கலான்னு போகும்போது மீனாட்சி மைட்லையும் வந்து ஆறுமுகம் மண்டியிலே அடிச்சு அந்த இடத்துல மயக்கமடைய வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா இதெல்லாம் பார்க்காம கடந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம மைட்லி வந்து இவனை தான் எனக்கு இவன் தான் எனக்கு அடிச்சிருக்கணும், ஏன்னா இவன் மண்டபத்துல ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்தான் மீனாட்சி, எனக்கு இவனை பார்க்க அப்பவே சந்தேகமா இருந்துச்சு, படுப்பாவே பையன், இவன் நம்ம தீபாவை தான் தூக்கம் வந்திருக்கான் மீனாட்சி, இவனை 2 தட்டு தட்டி கேட்டோம்னா உண்மையெல்லாம் வெளியே வந்துடும், கண்டிப்பா இது ரம்யா வேலையா தான் இருக்கும் அப்படின்னு மைட்லி சொல்லிட்டு மைட்லி மீனாட்சியும் நேரா ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு அந்த ரவுடியை போட்டு அடினா அடிக்கிறாங்க. அடிச்சு அடியிலே மயக்கம் தெளிச்சு கண்மடிச்சு பாக்குறாங்க. நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படிங்கிறது, நீ பாதாளத்துல இருக்க, டேய் யார் ராணி, எதுக்காடா எங்க தீபாவை கடத்த வந்த சொல்லு, யார் சொல்லி இப்படி இல்லானே பண்ணிட்டு இருக்க, மவனே நீ மட்டும் சொல்ல, இல்ல இங்கேயே குத்தி உன் குடலை எடுத்துருவான் அப்படின்னு மைட்லி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டீங்க, பிறகு அவ்வளவுதான், நடக்கிறதே வேற அப்படின்னதும் மீனாட்சி மைட்லி போட்டா அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் சரி வராதுங்க, இவனை இப்போவே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு மீனாட்சி போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு எடுக்கும்போது ஆமாமா அப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பொண்ணை கடத்த வந்தேன் அப்படின்னது சரி, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணா, அதுவா அந்த ரூபஸ்ரீயோட பாட்டியோட பேரையும் நம்ம ரூபஸ்ரீயோட பேரையும் சொல்லிடுறாங்க. இது கேட்டு மைட்லி மீனாட்சியும் அதிர்ச்சி வராங்க. என்ன சொல்ற, அப்பனா இதுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருமா இருக்காங்க, அது மட்டும் இல்லமா அவங்க பின்னாடி இன்னொரு பொண்ணு இருக்கு, ஏதோ ஐஷு ஒண்ணு வரும் அப்படின்னதும் நினைச்சேன், அந்த ரூபஸ்ரீயாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் போதே நினைச்சேன் ஏதோ தில்லுமுள்ளு வேலை பார்க்க போறான்னு. இங்க பாருங்க இங்க மீனாட்சி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னா ஃபர்ஸ்டா இங்க வந்திருக்காங்களே அந்த ரூபஸ்ரீ அந்த கிழவியும் அவங்க 2 பேரையும் நம்ம தூக்கணும், அப்போதான் ஐஸ்வர்யா தன்னந்தனியா அழைச்சு திரியட்டும் அப்படின்னதும் உடனே மீனாட்சி சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சி மைட்லியும் திட்டம் போட்டு ரூபஸ்ரீ அவங்க பாட்டியை வந்து கடத்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம தீபாவை வந்து திட்டம் போட்டு நம்ம தீபாவை வந்து எப்படியாச்சும் கடத்தணும்னு நம்ம ஐஸ்வர்யா வந்து திட்டம் போட்டிருப்பாங்க. அந்த திட்டமும் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். எப்படியோ தீபாவுக்கு வந்து பிரச்சனையை வந்து தடுத்துடலாம். அடுத்தது நம்ம ரம்யாவால வர இருந்த பிரச்சனையை வந்து காட்டி ஒரு வழியா முறியடிச்சிடுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.